இப்போது மடானி அரசாங்கத்தின் மூலமாக இந்தியர்களுக்கு 972 மில்லியன் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பட்டியலிட்டுள்ளார். இதில் 1 விழுக்காடு மதிப்பிலான திட்டங்களை இந்தியர்களுக்காக பெரிக்காத்தான் வழங்கியிருக்கிறதா எனும் கேள்வியை தௌஃபிக் ஜொஹாரி பெரிக்காத்தானில் இருக்கும் இந்தியர்களை நோக்கி கேள்வியை முன்வைத்துள்ளார். இன்று பிரதமர் அன்வார் மலேசிய இந்தியர்களுக்காக அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து புள்ளி விவரங்களுடன் நாடாளுமன்றத்தில் அளித்திருக்கும் விளக்கம் மடானி அரசு இந்தியர்களை புறக்கணிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக சுங்கைப்பட்டாணி நாடாளுமன்ற உறுப்பினர் தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்தார். சுங்கைப்பட்டாணி நாடாளுமன்றத்தில் சுமார் 13 விழுக்காடு இந்தியர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களை கொண்டு சேர்க்கும் பொறுப்பு தமக்கு இருப்பதை தாம் உணர்வதாக அவர் கூறினார். இந்தியர்களுக்கு அன்வார் தலைமையிலான மடானி அரசு எதுவுமே செய்யவில்லை என்று பெரிக்காத்தான் கூட்டணி கட்சிகள் அறிக்கை மேல் அறிக்கை விட்டு இந்தியர்களை குழப்பி வருவதையும் தௌஃபிக் சுட்டிக்காட்டினார். பெரிக்காத்தான் கூட்டணியில் கராக்கான், மூடா, MIPP, PSM, MAP, பெரிக்காத்தான் இந்தியா முஸ்லிம் நேஷனல் ஆகிய கட்சிகளில் இந்தியர்கள் இருக்கிறார்கள். பெரிக்காத்தான் ஆளும் மாநிலங்களில் இந்தியர்களுக்கான திட்டங்கள் என்ன எனும் கேள்வியை அவர்கள் முன்வைக்க வேண்டும் என்று தௌஃபிக் ஜொஹாரி கேட்டுக்கொண்டார். நாட்டில் ஒற்றை உள்நுழைவு முறை முழுமையாக அமல்படுத்தப்பட்டவுடன் 2 முக்கிய அரசாங்க தளங்களை எளிதாக அணுகுவதை உறுதி செய்ய மலேசியர்கள் மை டிஜிட்டல் ஐடிக்கு பதிவு செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். அந்த முக்கிய அரசு தளங்களான மை JPJ மற்றும் மை பயார் PDRM ஆகிய தளங்கள் மை டிஜிட்டல் ஐடி உடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பயனர்கள் தங்கள் தற்போதைய கடவுச்சொற்கள் அல்லது ஐடிக்களுடன் உள்நுழைவு தேர்வு செய்யலாம் என்றும் மை டிஜிட்டல் ஐடி தலைமை நிர்வாக அதிகாரி நிக் ஹிஷாம் தெரிவித்தார். இருப்பினும் ஒற்றை உள்நுழைவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் இந்த சேவைகளை அணுக பயனர்கள் மை டிஜிட்டல் ஐடியுடன் பிரத்யேகமாக உள்நுழைய வேண்டும். வெளிநாட்டினருக்கு தற்போதுள்ள உள்நுழைவு முறை தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என்று நிக் ஹிஷாம் கூறினார். ஈப்போ கமுந்திங் அருகே வடக்கு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் முட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி தர்பூசணி ஏற்றிச் சென்ற மற்றொரு லாரியின் பின்புறம் மோதியதில் முட்டை லாரியின் ஓட்டுநர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக காலை 5:18 மணிக்கு அழைப்பு வந்ததும் 16 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் துணை இயக்குனர் சஸ்லீன் முகமது ஹனாபியா தெரிவித்தார். 32 வயதான முட்டை லாரியின் ஓட்டுநர் மீட்கப்பட்ட பின் சுகாதார அமைச்சின் மருத்துவ குழுவினரால் சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் அமெரிக்க அதிபரின் பங்கு குறித்த கவலைகள் இருந்த போதிலும் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு டொனால்டு டிரம்பை அழைக்கும் அரசாங்கத்தின் முடிவை வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் இன்று ஆதரித்தார். இந்த ஆண்டு இறுதியில் உச்சி மாநாட்டில் டிரம்ப் கலந்து கொள்வதன் மூலம் ஆசியான் தலைவர்கள் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்த இது அனுமதிக்கும் என்று அவர் கூறினார். கடந்த மாதம் 58வது ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோவிடம் மலேசியா தமது கவலைகளை வெளிப்படுத்தியது போலவே ஆசியான் நாடுகளும் தங்களுக்குள் கருத்து தெரிவிக்கலாம் என்று அவர் மக்களவையில் கூறினார். பாலஸ்தீனத்தின் காசாவில் நடந்த அட்டூழியங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கடந்த ஜூலை மாதம் ரூபியோவிடம் கூறினார். ஆசியான் தலைவராக மலேசியா கூட்டமைப்பின் கூட்டுக்குரல் தெளிவாக வெளிப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முகமது ஹசான் மேலும் கூறினார். அக்டோபரில் டிரம்பிற்கு மலேசியா சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்குமா என்று கேட்ட பக்கத்தன் ஹரப்பான் பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீமுக்கு பதிலளித்த அவர் அமெரிக்க அதிபரின் கைகள் அப்பாவி பாலஸ்தீனியர்களின் இரத்தத்தால் கரைபட்டுள்ளது என்று கூறினார். பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களுக்கு வருத்தம் தெரிவிக்க ஆசியான் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டதையும் முகமது ஹசான் சுட்டிக்காட்டினார். வாட்ஸ்அப்பில் தங்கள் ஆபாச படங்களை விற்பனை செய்த 12 வயது சிறுமிகள் 4 பேர் கொண்ட குழுவை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் இன்று மக்களவையில் தெரிவித்தார்.
சில சிறுமிகள் தங்கள் படங்களை விற்பனை செய்ததன் மூலம் பெற்றோரை விட அதிக பணம் சம்பாதித்ததால் பள்ளியை விட்டு வெளியேற முடிவு செய்ததாகவும் சைஃபுடின் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். அவர்களில் 4வரும் வெறும் 12 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் பல உறுப்பினர்களை கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவை வைத்திருந்தனர் என்றும் சைஃபுடின் தெரிவித்தார். இந்த வழக்கை புக்கிட் அமானின் பாலியல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விசாரணை பிரிவு கையாள்வதாக சைஃபுடின் கூறினார். 2013 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கு மத்தியில் தேங்கி கிடந்த 19,205 நிரந்தர வசிப்பிட நுழைவு அனுமதியான PR விண்ணப்பங்களை உள்துறை அமைச்சு வெற்றிகரமாக அனுமதித்துள்ளது. குடிநுழைவுத் துறையின் கீழ் உள்ள சிறப்பு பணிக்குழுவால் இந்த செயல்முறை முடிக்கப்பட்டதை உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். மொத்த நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களில் 15,081 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் 4,124 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 2024 ஆண்டிற்காக மொத்தம் 2,575 புதிய விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அனைத்தும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 1,900 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். செப்டம்பர் மாதத்திற்குள் இவற்றை இறுதி செய்யுமாறு உள்துறை அமைச்சு மற்றும் தேசிய பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தரமற்ற துணியால் செய்யப்பட்ட செவிலியர் சீருடைகளை தாமதமாக வழங்கியதற்காக ஒரு சப்ளையருக்கு 6,65,334 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இதுவரை 3,281 மீட்டர் துணியை நிறுவனம் மாற்றி அமைத்துள்ளதாகவும், ஆனால் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் துணி மாற்று கோரிக்கைகள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் அவர் கூறினார். 98.3 மில்லியன் ஒப்பந்தம் டிசம்பர் 31 தேதி வரை அமலில் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட விவரக்குறிப்புகளுக்கு இணங்கவில்லை என்றால் துணியை மாற்றுமாறு நிறுவனத்திடம் கேட்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். சுமார் 187 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 4 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை வாங்குவதை ஆயுதப்படை ரத்து செய்துள்ளது. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அறிவுரைக்கு ஏற்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆயுதப்படை தலைவர் தான்ஸ்ரீ முகமது நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். பழைய பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை வாங்குவது தொடர்பாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் ஆணையை ஆயுதப்படைகள் மதிப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிளாக் ஹாக்கை வாங்குவதற்கு தாங்கள் முன்மொழிய மாட்டோம் என்றும், மேலும் மாமன்னரின் வருத்தத்தை தாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக அவ்வகை ஹெலிகாப்டர்கள் பறக்கும் சவப்பெட்டி என்றும் அதனை வாங்கக்கூடாது என்றும் மாமன்னர் நேற்று வலியுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரம்பானில் தனது மனைவியின் 28 வயது காதலனை கத்தியால் குத்தியதாக 31 வயது சமையல்காரர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 11 தேதி மாலை 6:50 மணிக்கு சிரம்பான் தமான் ஸ்ரீ பாகியில் உள்ள ஒரு வீட்டில் ஜூலஸ்ரீன் ஜகாரியா எனும் சமையல்காரர் தனது மனைவியின் காதலரான முகமது அமீருல் ரஷீத் முகமதை மார்பில் குத்தியதாக 2 குழந்தைகளின் தந்தையான அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது குறைந்தது 12 பிறம்படிகளுடன் 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.